ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துர்கா கோயிலுடைய தசரா ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கோலாகலமா நடந்தது மெல்பர்ன்ல. இது வந்து மெல்பர்ன்ல இருந்து சுமார் 30 நிமிஷத்துல வந்து கார் மூலமா நம்ம இந்த கோவில அடையலாம். ட்ரெயின்ல போனோம்னா வந்து ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹவர் ஆகும். ட்ரெயின்ல போகணும். அப்புறம் வந்து பஸ் 2 ரூட்டா வந்து பிரிஞ்சு போணும். 2 மோடா பிரிஞ்சு போனா நம்ம இந்த கோயில அடைய முடியும். நான் இந்த கோயிலுடைய அட்ரஸ் வந்து லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டோட்டலாவே இந்த ஃபங்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது இந்த ஃபெஸ்டிவலு. பல தரப்புலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து இது நார்த் இண்டியன் கோவிலுங்க. அது இல்லாம வந்து இந்த ஃபுட் ட்ரக்கு, ஃபுட்டு எல்லாமே வந்து நார்த் இந்தியாலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் வந்திருந்தீங்க. அது நான் எல்லாமே செமையா இருந்ததுங்க. சில ஃபுட்ஸ்லாம் நாங்க ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. அது இல்லாம வந்து இந்த விளையாட்டு போட்டிகள் சம்மந்தமான கேம்ஸ் எல்லாமே வந்திருந்து, அத சில கேம்ஸ்லாம் நாங்க விளையாடி பார்த்தோம். நல்லா இருந்ததுங்க. ஃபுல் க்ரவுடுங்க. நான் இது போல மெல்பர்ன்ல வந்து இவ்வளோ பெரிய ஈவென்ட் நான் பார்த்ததே இல்ல. இந்த தசரா ஃபெஸ்டிவல் வந்து இந்த துர்கா கோயில்ல வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுனாங்க. அது இல்லாம வந்து ரொம்ப ஈவென்ட்ஸ்லாம் நடந்தது. இந்த ஆடல், பாடல், அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைஸ் குடுக்குற அது போல ஈவென்ட்லாம் நடந்தது. ஓவரால் அது பயங்கரமா அமேசிங்கா இருந்தது. இதனுடைய பெரிய வீடியோ வந்து இந்த வீடியோவோட லிங்க்ல நான் குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா மறக்காம வந்து அந்த பெரிய வீடியோவ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அது இல்லாம வந்து இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks. Bye bye.